அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வனுஸல்லி அலா ரசூலில் கரீம் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أن تعبد ربك كأنك تراه وإن لم تكن تراه وإنه يراك. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தையும் சலாமையும் கூறி அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை இருந்திருக்கிற வரை இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. வல்ல அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் சேர்த்தருள் புரிவானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்பதகிரங்களை விட்டு நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அந்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதமான ரவுலா ஷரீஃபையும் புனிதத்திற்குரிய பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜி உம்ரா ஜியாரா செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபை தருவானாக. உலகை விட்டு மூச்சடங்கும் நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி நாளை ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்தவர்கள், நம் முன்னேற்றத்திற்கு காரணமான அத்துணை மக்களையும் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றிணைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பாசத்திற்குரிய மூமின்களே, 2025 ஆண்டுக்கான ஹஜ்ஜி துவங்கி அல்லாஹுவின் அருளால் ஏகதேசம் உலகத்தின் பல பாகங்களிலிருந்தும் ஹாஜிகள் அல்லாஹுவின் இல்லத்தை சென்றடைந்து விட்டார்கள். துல்ஹஜ் மாதமும் பிறந்துவிட்டது. ரமதான் முடிந்து விட்டாலே அடுத்து முஸ்லிம்களின் எண்ணமெல்லாம் புனித ஆலயமாம் காபாவை தரிசிப்பதும் ஹஜ்ஜிக்கான வாய்ப்பை கிடைக்கப்பெறுவதும், இப்படியான சில நபர்களுடைய எண்ணங்கள். இன்னும் சிலர் அடுத்து உலுஹியாவுக்காக வேண்டி உண்டான ஏற்பாடு, குர்பானியை சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும், அந்த அமலை அல்லாஹுவின் பேரருளால் மன தூய்மையோடு அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது போன்று உண்டான எண்ணம். ஹஜ்ஜுக்கும் குர்பானிக்குமான, நாம் அன்றாடம் தொழக்கூடிய தொழுகைக்குமான ஒரு சிறு ஒற்றுமையை நாம் இந்த ஜும்மாவிலே பார்த்துவிட்டு குர்பானியிலே செய்யப்பட வேண்டிய மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நாம் இங்கே கவனத்தில் கொள்வோம். பொதுவாகவே எந்த ஒரு அமலாகட்டும், இஹ்லாசுன் நியத், மன தூய்மைக்கு இஸ்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. எந்த ஒரு செயல் செய்தாலும் சரி, அது சிறிதாகட்டும் பெரிதாகட்டும், மன தூய்மை பிரதான பங்கு அதிலே வகிக்கிறது. எனவேதான் நாம் கடமைகளை நிறைவேற்றுகிறோம். அந்த கடமைகளில் ஒன்றுதான் நோன்பு என்கின்ற கடமை. இஸ்லாத்தில் 50 கடமைகளில் ஒன்று அது. ஆனால் எதற்கும் கொடுக்காத தனிச்சிறப்பை, கூலியை அல்லாஹ் நோன்புக்கு வைத்திருக்கிறான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு அல்லாஹ் சொல்கிறான் எனக்குரியது, அதற்கு கூலி நான் தான், இவ்வளவுதான் என்றெல்லாம் அளந்தெல்லாம் கொடுக்க முடியாது, இந்த அளவு என்றெல்லாம் குறிப்பிட முடியாது. நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி. அப்படி என்றால் என்ன பொருள் தெரியுமா? நோன்பில் 100% மன தூய்மை இருக்கிறது. நான் நோன்பா இல்லையா என்பதை நான் சொல்லாமல் உங்களால் தெரிந்து கொள்ள முடியாது. நான் அதை காட்டிக்கொள்ளாமல் வேறு யாருக்கும் தெரியாது. என் மனைவிக்கு கூட தெரியாது, என் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கூட தெரியாது. இப்போ எனக்கும் அல்லாஹ்வுக்குமானது, அது எனக்கும் என்னை படைத்தவனுக்குமானது. எனவே தான் நோன்பாளி பார்க்காத நபர்கள், யாருமே இல்லாத இடத்திலும் கூட அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வோடு தண்ணீரின் பக்கம் போவதில்லை, உணவின் பக்கம் போவதில்லை. தனக்கு பிரியமான, ஆசையான, தன்னுடைய வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய மனைவியிடத்திலும் பகல் நேரங்களில் நெருங்குவதில்லை. காரணம், தன்னுடைய வீடுதான், தான் கட்டிக்கொண்ட மனைவிதான், தனக்காக வேண்டி பிள்ளை பெற்றுக் கொடுத்த பெண்தான். ஆனாலும் கூட அல்லாஹ் இருக்கிறான், பார்க்கிறான் என்ற உணர்வு. அப்போ இந்த மன தூய்மை நோன்பிலே 100% வெளிப்படுகிறது. எனவே தான் அல்லாஹ் சொன்னான், இதற்கு கூலி நான் தான், இதற்கு கூலி நான் தான்.
இப்போ மன தூய்மைக்கு அல்லாஹ் ரொம்ப பெரிய இடத்தை வைத்திருக்கிறான் பாருங்கள். எனவேதான் ஹஜ்ஜினுடைய விஷயத்தை கவனியுங்கள். ஹஜ் ஒரு புல்லரிக்க வைக்கக்கூடிய பயணம். செய்தவர்களுக்கெல்லாம் தெரியும். அந்த உடையை உடுத்தும் பொழுதே நம் கண்களிலிருந்து ஏன் தான் தண்ணீர் வருகிறது என்று நமக்கே தெரியாது. உடலெல்லாம் ஒரு விதமான சிலிர்ப்பையும் ஒரு விதமான ஒரு புல்லரிப்பையும் பார்க்க முடியும். வழி அனுப்புவதற்கென்று ஒரு கூட்டம், நம்மை வரவேற்பதற்கென்று ஒரு கூட்டம். எல்லாரிடத்திலும் சொல்லுவோம், நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன், எனக்காக வேண்டி துவா செய்யுங்கள். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உறவுகள், சொந்தங்கள் எல்லாரிடத்திலும் போய் சொல்லுவோம். இந்த இடத்தில் எங்கேயுமே ஒரு ஹாஜியினுடைய மனதிலே அல்லாஹுவிற்காக வேண்டி என்கின்ற எண்ணத்தை தாண்டி வேறு எந்த எண்ணமும் புகுந்துவிடக்கூடாது என்பதிலே ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், வலில்லாஹி அலன்னாஸ் ஹிஜ்ஜுல் பைத். எங்கேயும் அல்லாஹ் இப்படியான வார்த்தை பிரயோகிக்கவில்லை, பயன்படுத்தவில்லை. எனக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள் சொல்லலை அல்லாஹ். ஆனால் தொழுகிறது அல்லாஹ் கணக்கு தொழுதுட்ருக்கோம். எனக்காக வேண்டி நோன்பு வையுங்கள் அல்லாஹ் சொல்லலை. குதிபா அலைக்கும் சியாம் கமா குதிபா அலல்லதீன மின் கபலிக்கும். உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு நோன்பு கடமை, நீங்களும் நோன்பு வையுங்கள். எனக்காக வேண்டி நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க அல்லாஹ் சொல்கிறான். ஆத்து ஜக்கான்றான், ஜக்காத்தை கொடுங்கன்றான். ஆனால் ஹஜ்ஜை பற்றி மட்டும் சொல்லும் பொழுது வலில்லா அந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். அல்லாஹுவிற்காக அப்படின்னா என்னதே அர்த்தம்? இந்த ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் அந்த மனதிலே கொஞ்சம் சலசலப்பு வந்து விடலாம், பேர் புகழ் என்கின்ற எண்ணம் கலந்து விடலாம். அதற்கு ஒரு காலமும் இடம் கொடுத்து விடாதீர்கள். ஒரு காலமும் அதற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். இஹ்லாசுன் நிய்யத் என்பது எல்லா அமலுக்கும் முக்கியம், ஹஜ்ஜிலே கூடுதலாக முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை அல்லாஹ் இந்த இடத்திலே உணர்த்துகிறான். எனவேதான் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அவருடைய மகனார் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருஷம் ஹஜ்ஜிக்கு போவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வருஷம் கூட போனாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டு எல்லாம் திரும்புகிற இடமெல்லாம் மக்கள் தலை. அரஃபாவிலே பார்க்க முடியும், முஸ்தலிஃபாவிலே பார்க்க முடியும் இந்த காட்சியை. திரும்புகிற இடமெல்லாம் மக்கள் தலை, எல்லாரும் ஒரே தோற்றம், எல்லாரும் ஒரே உடை, எல்லாரும் ஒரே முழக்கம். பார்த்துட்டு பூரிச்சு பேசினாங்களாம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளோ பேர் மக்கள் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு நாடுகள்லேருந்து வந்திருக்கிறாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அர் ரக்குபு கசீர் ஒல் ஹஜ்ஜாஜ் கலீல். பயணிகள் தான் அதிகம் வந்திருக்கிறார்கள், ஹாஜிகள் கம்மியாக இருக்காங்கன்னா. பயணிகள் அதிகம் வந்திருக்கிறாங்க, பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஹாஜியாக மாறுபவர்களுடைய எண்ணிக்கை கம்மி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எண்ணப்பாடு மாறும் பொழுது நம் பயணமும் வீணாகி போய்விடும். நம்முடைய எண்ணத்திலே கொஞ்சம் ஏதாவது சறுக்கல் ஏற்படுகிற பொழுது நாம் செய்யக்கூடிய அமலிலே அது பின்னடைவை ஏற்படுத்திவிடும். இது ஹஜ்ஜில். இதே மாதிரி தான் குர்பானியிலையும் எண்ணப்பாடு ரொம்ப தூய்மையாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய உதுகியாவிலையும் எண்ணம் தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே தான் அல் குர்ஆனிலே உதுகியாவை பற்றி பேசுகிற 2 வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 வசனம். இந்த 2லையும் அல்லாஹ் எப்படி பேசலாம் பாருங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அத்தியாயம் சூரா கௌசர். 3 வசனங்கள் தான் இருக்கிறது. அதில் 2வது வசனத்தை பாருங்கள். இன்ன அத்தைனாக்கல் கௌசர், நபியே உங்களுக்கு நாம் கௌசர் என்ற நீர் தடாகத்தை கொடுத்து விட்டோம். அடுத்து சொல்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். உங்களை படைத்து பரிபாலித்து ரட்சித்து கொண்டிருக்கிற உங்கள் ரப்புக்காக வேண்டி நீங்கள் தொழுங்கள். வன்ஹர், அந்த ரப்புக்காக வேண்டியே நீங்கள் உதுகியாவும் கொடுங்கள். ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி சொல்றான். எந்த இடத்திலும் கலப்பு வந்துட வேண்டாம். நாங்கள் பாரம்பரியமாக கொடுத்து வரமாக்கும் குர்பானி வெறுதே இல்லையே. நாங்கள் எப்பொழுதுமே பிடிக்கிற குட்டி இருக்குத 25 கிலோவுக்கு மேலே தான் பிடிக்கிறது. எங்கள் வீட்டில் 6 பேர் இருக்கோம், ஆனால் 1 கொடுக்க மாட்டோம், 6 கொடுத்துறது. அது எதுக்கு மிச்சம் வைப்பானே? அன்பர்களே, இப்படியெல்லாம் பேசி இப்படியெல்லாம் எண்ணப்பட்டு உங்களுடைய அமல் வீண் போய் விட வேண்டாம். உங்கள் அல்லாவுக்காக வேண்டி கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னொரு இடத்துல பாருங்க, சூரா ஹஜ்ஜிலே அல்லாஹ் சொல்கிறான், லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். எல்லா இமாம்களும் ஓதக்கூடிய ஒரு வசனம் இது. குர்பானியுடைய காலம் வந்துவிட்டால் இந்த வசனத்தை நாம் திரும்ப திரும்ப கேட்டிருப்போம். ஆனால் திரும்ப திரும்ப கேட்டாலும் அதில் சொல்லப்படக்கூடிய செய்தி ஒரு செய்தி தான் நம்முடைய ஆழ்மனதில் இறங்கி விதைக்கப்பட்டு வெளிப்படுத்த வேண்டிய செய்தி. அல்லாஹ் நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானியின் இறைச்சியை அவனிடத்தில் சென்று சேர்வதில்லை. அவனிடம் அந்த இறைச்சியினுடைய உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்தம் சென்று சேர்வதில்லை. பின்ன என்னதான் போகுது? தக்வா மின்கும், உங்கள் உள்ளத்தில் இருக்கிற தூய்மையான எண்ணமும் இறையச்சமுமே அவனிடத்திலே போகிறது. நீங்கள் அறுப்பது நீங்கள், இறைச்சியை பங்கிடுவது நீங்கள், சொல்ல போனால் உண்வதும் கூட நீங்கள் தான்.
அதை அறுத்து 3 பங்காக நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பங்கிட்டு, ஒன்றை நீங்களும் உங்கள் இன்னொரு பங்கை உங்கள் உறவுகளுக்கும் வேறொரு பங்கை உங்களுக்கு தெரிந்த ஏழை வாழைகளுக்கும் நீங்கள் கொடுக்கிறீர்கள். நீங்கள் தான் உண்ணுகிறீர்கள், நீங்கள் தான் அறுக்கிறீர்கள். அவனிடத்தில் இந்த இறைச்சியின் துண்டளவும் போவதில்லை, இந்த இறைச்சியிலிருந்து வெளிப்பட்ட இரத்தத்தின் துளியளவும் போவதில்லை. பின்ன என்ன போகுது? உங்க உள்ளத்தினுடைய எண்ணமும் இறையச்சமும் போகுது. கவனிக்கிறீங்களா? எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தை சொன்னார்கள், இன்ன தம லயகஉ மினல்லாஹி பிமகானின் قبل أن يقع من الأرض. ரொம்ப அதி அற்புதமான வார்த்தை. இப்படி ஒரு வார்த்தையை உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. முஹம்மது ரசூலுல்லாஹ்வால் மட்டும்தான் சொல்ல முடியும். நீங்கள் அறுக்கிற பிராணியிலிருந்து இரத்தம் வெளிப்படுகிறது. நீங்க கரெக்டாக அறுக்கிறீங்க, அறுக்கும் பொழுது அந்த பிராணியினுடைய உடலிலிருந்து இரத்தம் வெளிப்படுது. அறுத்த ஒரு சில மைக்ரோ செகண்ட்லேயே ரத்தம் வெளியே வந்துடும். வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக தரையில் பட்டுரும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது தரையில் படுவதற்கு முன்னால் உங்களுடைய குர்பானி அல்லாஹ்ட்ட போயிடும். அப்படி என்றால் எவ்வளவு வேகமாக, எவ்வளவு சீக்கிரமாக உங்களுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுதுன்னு பாருங்க. எவ்வளவு நேரம் ஆகும்? நாம் வைத்த உடனேயே, அறுபட்ட உடன் அடுத்த நொடியிலேயே ரத்தம் வெளிப்படுகிறது. அந்த ரத்தம் பூமியில் படுகிறது, தரையில் படுகிறது, நாம் வைத்திருக்கக்கூடிய பாத்திரத்தில் படுகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது தரைக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்க அமல் அல்லாஹ்ட்ட போய் சேர்ந்துருந்தாங்க. சொல்லிட்டு முடிக்கலங்க, இதுக்கு அடுத்து சொன்னதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. ஃபதீபு பிஹா நஃப்ஸா, தூய்மையான மனசோடு கொடுங்கன்னாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான அமல் இது. ஆனா மனசுல என்ன மாறி போச்சுன்னா, நீங்க கொடுத்து புண்ணியம் எல்லாம் போயிடும். எனவே ஃபதீபு பிஹா நஃப்ஸா, தூய்மையான மனதோடு அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். எந்த ஒரு கலப்பும் அதில் ஏற்பட்டு விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஹஜ்ஜிக்கு எப்படி தூய மனம் தேவைப்படுதோ, ரொம்ப முக்கியத்துவம் பிரதான இடத்தை பிடிக்கிறதோ, அதே போன்று இந்த ஹஜ்ஜினுடைய மாதத்திலே, இந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்திலே உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு அமலாக இருக்கக்கூடிய உதுஹியாவிலும் ரொம்ப தூய்மையாக அந்த மனம் இருக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? உதுஹியா என்பது அமல் என்பதை கடந்து பேரம் பேசுகிற இடமாக மாறிப்போச்சு, ஏமாற்றுகிற இடமாக மாறிப்போச்சு, மோசடி செய்கிற இடமா மாறிப்போச்சு. இங்கே 4000 ரூபாயா, பீகாரில் கொடுக்குறோம் 1000 ரூபா தான். கொடுக்குறீங்களா? நம்மால் 4 பங்கு போடுங்கன்றாங்க. நடக்கிறது ஏன் அங்கே கம்மி இங்கே கூட? அன்பான சகோதரர்களே, நான் விலாவரியாக சொல்லவில்லை, நான் கோடு மட்டும் போடுகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அமல் என்கின்ற கட்டத்தை தாண்டி இது ஒரு இயல்பாக மனிதர்களிடத்திலே புழங்கப்படுகிற விஷயமாக மாறி போய்விட்டது. அதனால் என்ன ஆனது? மனிதர்களிடத்திலே ஒரு விதமான ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு விதமான ஒவ்வாமை தொற்றிக் கொண்டது. பணத்தை மட்டும் அனுப்பிடுவோம், எங்கேயாவது கொடுத்துக்கட்டும், அந்த இறைச்சி கூட நமக்கு தேவையில்லை, ஜிபே பண்ணிடுறோம் அல்லது எதையாவது கொடுத்து அனுப்பிடுறோம், நீங்க பண்ணி கொடுத்து ஏதாவது செஞ்சுக்கங்க. அதை அறுக்கும் பொழுது பெருமக்கள் சொல்கிறார்கள், யாருக்காக வேண்டி நீங்கள் அதை கொடுக்கிறீர்களோ அவர்கள் முன்னால் நிற்பதுதான் சிறப்பு. நீங்கள் ஷேரில் இருக்கிறீங்களா, சேர்ந்து இருக்கிறீங்களா, அந்த 7 பேர் அங்கே நிற்கிறது தான் சிறப்பு. அல்லது உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தில் ஒருவர் இருப்பது மிகவும் உசிதம், ரொம்பவும் நல்லது. ஆனால் நடப்பது வித்தியாசமாக இருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜிலும் சரி, இந்த ஹஜ்ஜி மாதத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய உதுஹியாவிலும் சரி, மன தூய்மை ரொம்ப முக்கியமாக இடம்பெறுகிறது. இது ஒன்னாச்சா? அடுத்து ஒரு ஒற்றுமை சொல்ற பாருங்க. ஹஜ்ஜி விஷயத்தை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திருமிதி ஷரீஃபிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மல் மலக ஜாதன் வராஹிலத்தன் தபலுஹு இலா பைத்தில்லாஹில் ஹராம் ஃபலம் யஹுஜ்ஜ வலா அலைஹி ஐயமூத யஹூதியன் வலா நஸ்ரானியா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு வசதி இருக்குது, உடல்ல திடகாத்தனம் இருக்குது, பொருளாதாரம்லாம் மாஷா அல்லாஹ் பரக்கத்தா அல்லாஹ் கொடுத்துருக்கான், நல்ல நிலையில தான் வியாபாரம் இருக்குது, நல்ல நிலையில தான் வருமானம் இருக்குது, போவதுக்காக வேண்டி உண்டான செலவு என்னவோ அவர்கிட்ட இருக்குது, ஆனா தள்ளி தள்ளி போடுறாரு, அல்லது அதில் பெரிய கவனம் இல்லை, பார்த்துக்கலாம் என்று தள்ளி தள்ளி போடுகிறார், அல்லது இப்படி வைக்கலாம் இதற்கு அர்த்தம், அதில் பெரிய ஈடுபாடு இல்லை. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணம் எப்படியும் வரலாம், இவருக்கு ஹஜ்ஜின் மீது எந்த ஈடுபாடும் இல்லாமல், அதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளாமல், அதற்காக வேண்டி எந்த நகர்விலும் இவர் பங்கெடுக்காமல் இருந்து, எல்லா வசதியும் இருந்து, உடலினுடைய சக்தியும் இருந்து, இவர் ஹஜ்ஜிக்கு போகாமல் மௌத்தாகிவிட்டார். பெருமானாரின் வார்த்தையை கவனியுங்கள்.
எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் யூதரா மரணிச்சா என்ன, நஸ்ரானியா மரணிச்சா எனக்கு என்ன. எல்லாரும் முஸ்லீம் ஆகணும்னு நினச்சவங்க, எல்லாரும் ஈமானிய வட்டத்துக்குள்ளே வந்துடணும்னு நினச்சவங்க. فَلَعَلَّكَ بَاخِعٌ نَفْسَكَ عَلَىٰ آثَارِهِمْ إِن لَّمْ يُؤْمِنُوا بِهَٰذَا الْحَدِيثِ أَسَفًا. சூரா கஹ்ஃப படித்து பார்த்தா தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், நபியே ஏன் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்க? இவங்க ஈமானுக்கு வரணும், அவங்க ஈமானுக்கு வரணும், எல்லாருக்கும் இந்த ஈமானுடைய ஒளி கிடைச்சிடணும், பிரகாசமான இந்த இஸ்லாத்தின் ஜோதியிலே இவர்கள் ஐக்கியமாகி விட வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுறீங்களே, இப்படி கவலைப்பட்டு கவலைப்பட்டு நீங்கள் உங்களையே அழிச்சிக்க போல தெரியுத. கவலை மனிதனை உருக்கிவிடும் இல்லையா? பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறோம் தெரியலையே என்று கவலைப்படுகிறார், அதற்காக வேண்டி உழைக்கிறார். சில நேரங்களில் அந்த கவலையே அவருடைய இரவு தூக்கத்தை பறித்து விடுகிறது, அவருடைய சந்தோஷத்தை எடுத்து விடுகிறது இல்லையா? கவலை என்பது பெரிய நோய், பெரிய மனதிற்கு பாரத்தை தரக்கூடியது. ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க கவலைப்பட்டு உங்களை நீங்களே பலவீனத்துக்கு உட்படுத்திங்க போல தெரியுது, வேண்டாம நல்லா ஆறுதல் படுத்துறான். எல்லாரும் ஈமானிய வட்டத்துக்குள்ள வரணும்னு நினைச்ச நபி ஹஜ்ஜி செய்யறதுக்கு எல்லா வசதி இருந்து, எல்லா ஏற்பாடு இருந்து, உடல்லையும் சக்தி இருந்து, ஹஜ்ஜி செய்யாம ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபலா அலை, எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கு. அவர் யூதராக மௌத்தானா என்ன, நஸ்ரானியா மௌத்தானா எனக்கு என்ன. இது ஹஜ்ஜை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து குர்பானியை பற்றி வருவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹஜ்ஜி மாதத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய குர்பானியை பற்றி என்ன பேசினார்கள்? வசதி இருக்கிறது, குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறது, அவரால் தனிப்பட்ட முறையிலேயே குர்பானி கொடுப்பதற்கான ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அவர் தனிப்பட்ட முறையிலும் கொடுக்கவில்லை, இணைந்து 7 நபர்களோடு சேர்ந்தும் கொடுக்க முன் வரவில்லை. அது யாரோ 4 பேர் நேர்ந்து வச்சிருக்கோம் ஊருக்கு, அவங்க கொடுத்துக்குவாங்க, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பொடுபோக்காக அதை கடந்து போகிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கவனிக்கணும். எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஜமாத்தா தொழணும்னு ஆசைப்பட்டாங்க. முடிந்த அளவுக்கு ஜமாத்திலே பங்கெடுப்பது தான் சிறப்பானது, அதற்குரிய கூலியையும் சொன்னார்கள் இல்லையா? அதுலேயும் குறிப்பா என்னைக்கு பள்ளிவாசலுக்கு வாரமோ வரலையோ நம்மள நிறைய பேர் 2 பெருநாளைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க, 2 பெருநாளைக்கு கரெக்டாக வருவாங்க. அதில் நிறைய வீட்டில் சண்டை வர நடக்கும், என்ன தொப்பியை காணும், போன வருஷம் ரம்ஜானில் போட்டு தொழுதுட்டு வந்த தொப்பி எங்கே அப்படின்னு சண்டை நடக்கும் இல்லையா? இப்போ பெருநாளைக்கு தொழுகைக்கு பள்ளிவாசலில் கூடுதல் என்பது நம்முடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. அது இஸ்லாத்தில் 2 பெருநாள் இருக்குங்க, 2 முக்கியமான திருநாட்கள் இருக்குது. அது என்ன செய்கிறோம் அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குளிப்போம், நல்ல புத்தாடை உடுத்துவோம், பள்ளிவாசலுக்கு தொழு வருவோம், அதுதான் நமக்கு பெருநாள். பள்ளிவாசலுக்கு தொழு வருவோம், எல்லாத்துக்கும் முசாபா கொடுப்போம், ஈத் முபாரக் சொல்லுவோம், அன்னைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். இதை தாண்டி மகிழ்ச்சி ஒரு பெருநாள் என்பது சில நேரங்களிலே நாம் ஈது பெருநாள், ஈதுல் ஃபித்ராக இருந்தால் ஏழைகளுக்கு ஃபித்ரா வழங்குவோம், ஈதுல் அல்ஹாவாக இருந்தால் நாம் கொடுத்த குர்பானியை எடுத்து அந்த இறைச்சியை பங்கிட்டு ஏழைகளுக்கு கொடுப்போம். 2 பெருநாள்லையுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதை ஒன்று வச்சிருக்கான் அல்லாஹ். அதே மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹுடைய ஏற்பாடு சந்தோஷத்திற்குரிய நாளாக இருந்தாலும் அல்லாஹ் மறந்துடாதையா, நீ இந்த சந்தோஷத்தை உனக்கு தந்தது அல்லாஹ் தான், இந்த மகிழ்ச்சியை உனக்கு கொடுத்தது அல்லாஹ் தான். எனவே அவன் நினைக்க வா, தக்பீர் சொல்லிட்டே வா, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லி உட்கார்ந்து நீ என்ன வணங்கு. இதுதான் பெருநாளினுடைய முக்கிய அமல். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாருக்கு வசதி இருந்து, மன் லஹு சஅத்துன் ஃபலம் யுதஹி ஃபலா யகுர்பன்ன முஸல்லானா, ஒரே வார்த்தையில் சொன்னாங்க, யாருக்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்கறதுக்கு அவருக்கு சிந்தனையே இல்லை, அந்த மாதிரி தாட்டே வரல அவருக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு பள்ளியாசுக்கு வர வேண்டாங்கன்னாங்க, நாம் தொழக்கூடிய இடத்திற்கு அவர் வர வேண்டாம். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? இதனுடைய மறைபொருள் இது தெரியுமா? அவருக்கு பெருநாளே இல்லைங்கன்றாங்க. அதான அர்த்தம். பெருநாள் என்றாலே தொழுகை தான். என்ன கேட்குறோம்? பெருநாள் தொழுகை எத்தனை மணிக்கு? 7:30 மணிக்கு. பெருநாள் தொழுகை எத்தனை மணிக்கு? 7 மணிக்கு. நாங்கள் ஊர்லேருந்து வர வேண்டாமா? கொஞ்சம் 5 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் லேட்டாக வைங்களேன், ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன வைங்களேன் சொல்கிறாங்களா இல்லையா? இப்போ பெருநாள் என்றாலே தொழுகை தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உதுஹியா நீ கொடுக்கலையா, உனக்கு பெருநாளே இல்லைப்பா, தொழுகைக்கு நீ வர வேண்டாம்ன்றாங்க. அன்பான சகோதரர்களே, ஹஜ்ஜிக்குரிய ஒற்றுமையை நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஹஜ்ஜில் தூய்மையான மனம் இருக்க வேண்டும், குர்பானியிலும் தூய்மையான மனம் இருக்க வேண்டும். ஹஜ்ஜி செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் இருந்து ஒருவர் அதை தள்ளி விடுகிறார், பின்னால் தள்ளுகிறார், பார்த்து கொள்ளலாம் என்று அசட்டையாக பொடுபோக்காக இருக்கிறார். மரணம் என்னைக்கும் வரும். ஆனால் பாருங்க, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தொழுகை மட்டும் டெய்லி இருக்குது. இன்னைக்கு விட்டா கூட நாளைக்கு கலா செஞ்சு தொழுகிறலாம். ஆனால் ஹஜ்ஜை விட்டோம்னா அடுத்த வருஷம் தான் போகணும்.
இந்த 12 மாதம் கேப்பில் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. 12 மாதம் என்ன 12 மாதம் 12 நாளில் தலைகீழாயுது. எல்லாமே 12 நாளில் அப்படி தலைகீழாக மாறிடுது. அவரும் அப்படி ஆயிட்டாரு. அவருடைய வாழ்க்கை எப்படி தலைகீழ மாறிடுச்சு? அவருடைய கடையா இப்படி திவாலாகி போச்சு. போன வாரம் நல்ல ஓஹோன் அதுதான் இல்லையா அல்லாஹுடைய ஏற்பு. எனவே தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு எல்லா வாய்ப்பும் இருந்து ஒருத்தர் மிஸ் பண்றாருன்னா அவரை விட புரிதல் இல்லாதவர் உலகத்தில் யாருமே இல்லை. அவர் மிஸ் பண்ணான்னா அவருக்கு உள்ளத்தில் அதை பற்றி பெரிய மகத்துவம் இல்லை. அதனால் எப்படியும் போயிட்டு போட்டுங்க. அதே மாதிரி சொல்கிறாங்க குர்பானியில், யாருக்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்கலையோ அவர் பள்ளியாசுக்கு வர வேண்டாம், அவருக்கு பெருநாளும் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தொனியிலே ஒரு குரலிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை இங்கே நாம் கவனிக்க முடிகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, இது 2 அமலையும் வைத்திருக்கக்கூடிய புண்ணியமான மாதம் தான் துல்ஹஜ் மாதம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 ஆண்டு காலம் மதீனாவிலே தங்கியிருந்தார்கள். அந்த 10 வருஷமும் குர்பானி கொடுத்தாங்க, ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணலை. ஹதீஸில் வந்திருக்கிறது, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, திர்மிதி ஷரீஃபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது, காம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மதீனா 10 சினீன் யுதஹி. 10 ஆண்டுகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே தங்கியிருந்தார்கள். அவர்கள் என்ன மதீனாவின் வாழ்க்கை 10 ஆண்டு, 10 ஆண்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துருக்காங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஹதீஸில் வருது, ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, இப்னு மாஜாவிலே பதிவாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, வமா ஹாதிஹில் அல்லாஹி யா ரசூலல்லாஹ், உதுஹியானா என்ன? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுன்னத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய முன்னோர்களில் ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிபாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான இபாதத் அது. அடுத்து கேட்குறாங்க சஹாபாக்கள், ஃபமா லனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், இந்த உதுஹியாவில் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? உதுஹியா கொடுப்பதினாலே என்ன கிடைக்கும்? தொழுகையின் மூலமாக என்ன கிடைக்கும்? கண் குளிர்ச்சி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், உள்ளத்தில் கூடிய பாரத்தை எல்லாம் அடித்து கொட்டி வச்சிடலாம் வெளியே அல்லாட்ட. நோம்புனால என்ன கிடைக்கும்? உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும், ஈமானிய புத்துணர்வு கிடைக்கும். ஜக்காத்தினால் என்ன கிடைக்கும்? நம்முடைய பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய அழுக்கு அசுத்தம் எல்லாம் நீங்கிரும், நம்முடைய பொருளாதாரம் சுத்தமாயிரும். இது ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்குல்ல. உதுஹியானால எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனா, நீங்கள் கொடுக்கும் பிராணியில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ அத்தனை ரோமங்களுக்கு பகரமாக அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை தருவான், அந்த தோலுக்கும் நன்மையை கொடுப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ஒவ்வொரு ரோமத்திற்கும் பகரமாக எத்தனை ரோமம் என்று எண்ண இயலாது, அவ்வளவு நன்மைகளை உங்களால் அதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் அந்த நன்மையை முழுசா நாம் அடையணுன்றதுக்காக வேண்டி ரசூலுல்லாஹ் தாங்கையால் தான் அறுத்திருக்காங்க. 10 வருஷமும் தாங்கையால் அழுத்திருக்காங்க. இந்த ஹதீஸ் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எங்கேயோ கொடுத்து அனுப்பிட்டு அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு எதுவும் தெரியாது. இந்த டேட்டில் கொடுக்க போகிறோன்ற செய்தியை மட்டும் வாங்கிட்டு அப்படியே நம்ம இருந்துடுறோம். அந்த இறைச்சியை கூட பங்கிட்டு கொடுப்பதற்கு நம்ம முன் வரல. அதை வாங்கி ஏழைகளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அல்லது கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு அதற்கான எந்த முயற்சி எடுக்கலை. இவர்கள் எல்லாம் இந்த ஹதீஸை கவனிக்க வேண்டும். ذبح ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பியதிஹி, தன்னுடைய திருக்கரத்தால் அறுப்பார்கள். அறுக்கும் பொழுது என்ன சொல்வார்கள்? ஹதீஸிலே வந்திருக்கிறது, பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹும்ம லக்க வ மின்க வ இலைக்க. யா அல்லாஹ், இது உனக்காக வேண்டி நீ தான் எனக்கு கொடுத்தாய், இதற்கான வசதியையும் வாய்ப்பையும் நீ தான் எனக்கு தந்தாய், நீ கொடுத்ததை உன் வழியிலேயே கொடுக்கிறேன். எனக்கு ஒன்றும் கூரையிலிருந்து பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் வரலையே. பொருளாதாரம் இன்னைக்கு லெவல் நல்லா இருக்குது, பொருளாதாரத்தில் நான் உயர்ந்து நிற்கிறேன், எனக்கு நல்ல ஓஹோன்னு வியாபாரம் ஓடுது, என்னுடைய தொழில் தொட்ட இடமெல்லாம் தொடங்குகிறது, சிறப்பாக இருக்கிறேன். இது எல்லாம் நீ கொடுத்தது, எல்லாம் என்னுடைய சுயத்தில் வரல, நீ கொடுத்தது. நீ கொடுத்ததை உனக்கே நான் தர்றேன். இந்த அர்த்தத்தை கொண்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பார்கள். கொடுக்கும் பொழுது சொல்வார்கள், யா அல்லாஹ், 2 ஆட்டை நான் தருகிறேன், ஒன்று எனக்கும் என் குடும்பத்திற்கும், வஅம்மன் லம் யுபஹி மின் உம்மதி, என்னுடைய சமுதாயத்திலே அதற்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் எத்தனையோ மக்கள், அவர்களுக்கெல்லாம் பகரமாக நான் கொடுக்குறேன். நாங்கள் சொல்லலாம், நம்ம மேலே எவ்வளோ பிரியம் பாருங்க பெருமானாருக்கு. நான் ஒன்று கொடுக்குறேன், அது எனக்கும் என் குடும்பத்துக்குமானது. இன்னொன்று இருக்குல்ல, அது என்னுடைய உம்மத்தில் யாருக்கு கொடுப்பதற்கான வசதி இல்லையோ, கொடுக்க முடியாத தவிப்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பான சகோதரர்களே,
உதுஹியா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அமல். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எப்படி வாங்க வேண்டும் என்கின்ற முறையை கற்றுக் கொடுத்தார்கள். எப்படியான பிராணியாக அது இருக்க வேண்டும், நல்ல கொழுத்த ஆட்டை வாங்குங்கள் என்றார்கள். நல்ல ரோமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பிராணியை வாங்குங்கள் என்றார்கள். குறையில்லாததை வாங்குங்கள் என்றார்கள். நீங்கள் அதோடு இது கொஞ்சம் பழகுவதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். நீங்கள் அறுக்கும் பொழுது முன்னால் நில்லுங்கள் என்றார்கள். முடிந்தால் உங்கள் கரத்தால் அருங்கள் என்றார்கள். உங்கள் கரத்தால் அறுப்பதற்கான வாய்ப்பு அல்லது பதட்டம் உங்களுக்கு இருக்கிறது என்றால் நில்லுங்கள். அங்கே நிற்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் ஈரம் கசிய வேண்டும். என்ன ஈரம் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வந்த அந்த நினைப்பு வர வேண்டும். தாம் பெத்து வளர்த்த பிள்ளையை கொடுக்கும் பொழுது எப்படி இருந்திருக்கும் அவருடைய உணர்வு, அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்திருக்கும்? பெத்த பிள்ளையை கொடுக்கணும்னா அது சாதாரண வார்த்தையில சொல்லிட்டு புரிஞ்சு கடந்து போயிட முடியுமா? இன்னைக்கும் அது அடையாள சின்னமாக இன்னைக்கும் இருக்கிறதே. மக்காவிலே போகும்போதெல்லாம் காட்டுறாங்க, இதுதான் தபஹ் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை அறுப்புறதுக்காண்டி கொண்ட போட்ட இடம் இந்த பாருங்க, மினாவுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல, இந்த இடத்துல தான் பர்டிகுலரா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு வச்சிருந்தாங்க. இன்னஹாதா லஹுல் பலாஉல் முபீன். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொன்னான், நிச்சயமாக சோதனைகளின் உச்சகட்டமான சோதனை இது. ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி கிடைச்ச குழந்தைய நமக்காண்டி தர சொன்னோம், தந்துட்டாரு. அதுலேயும் அவர் வெற்றி பெற்றாரு. எனவே இதை நாம் ஏற்றுக்கொண்டோம், சொர்க்கத்திலிருந்து நாம் அனுப்பி வைத்தோம் மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பர்களே, இந்த உணர்வு உங்களுக்கு வர வேண்டுமானால் நீங்கள் அங்கே முன்னால் நிற்பது சிறப்பு. வாய்ப்பில்லை, அது வேற விஷயம். அதற்கான சூழல் அமையவில்லை, அது வேற விஷயம். தவிர்க்கிறது, அது முடியலைன்னா கொஞ்சம் பின்வாங்கிறது வேற. ஆனால் எல்லா வாய்ப்புகளும் வசதிகளும் இருக்க நாம் அதை ஓரம் கட்டி வைத்துவிட்டு ஏதோ ஒரு சடங்காக சம்பிரதாயமாக அந்த இபாதத்தை நாம் மாற்றிவிடக் கூடாது என்பதிலே கவனத்தோடு இருக்க வேண்டும். முதல் விஷயம், குர்பானி நாம் விளங்க வேண்டியது 3 செய்தியை விளங்கணும். 1, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. குர்பானி என்ற அமல் இருக்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இஸ்மாயிலுக்கு பகரமாக அல்லாஹ் கொடுத்தது சொர்க்கத்திலிருந்து. உமை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். யார் அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அவருடைய உள்ளத்தில் இரையச்சம் இருக்கின்றதுக்கு அடையாளம். அல்லாஹ்வினுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் கண்ணியப்படுத்தணும், கண்ணியமா நடந்துக்கணும். அதனால தான் நம்ம சொல்றது உண்டு, தொப்பி தாடி இதுவெல்லாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய விஷயம். அதில் உதாசீனமாக இருக்கக்கூடாது, அதை கண்ணிய குறைவு நடத்தக்கூடாது, அதை தட்டி விட்டு போகிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை அமைச்சிக்கூடாது. ஏன்னா அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துது, அல்லாஹ்வுடைய நினைப்பை கொண்டு வருது, அல்லாஹ்வுடைய சிந்தனையை தருது. அதே மாதிரி தான் குர்பானி அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு அமல், அல்லாஹ்வுடைய அடையாளம். அவன் இருக்கிறான் என்பதற்கான அடையாளம். அல்லாஹ் கொடுத்ததை தான் கொடுத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இல்லையா? 1, கண்ணியப்படுத்தணும். 2வது, குர்பானியின் மூலமாக அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை தர்றான். என்ன பாதுகாப்பை தர்றான்? சேதாரத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான், பெரும் பெரும் சோதனைகளிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். முக்கியமான பாதுகாப்பு, நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சு நமக்கு நாளை ஆகிரத்திலே பெருங்கொண்ட பாதுகாப்பை இந்த குர்பானி வழியாக தருகிறான். 3வது, குர்பானியில் கிடைக்கக்கூடிய முக்கியமான பாடம், ரொம்ப முக்கியமான பாடம், அல்லாவுக்குன்னு சொல்லிட்டா எந்த தயவு தாட்சண்யமும் இல்லாமல், எந்த யோசனையும் இல்லாமல், முடிவெடுக்கிறதுல எந்த தடுமாற்றமும் இல்லாமல் உடனுக்குடன் நான் செய்வேன் என்பதை உணர்த்துகிற இடம்தான் குர்பானி. யோசிச்சாங்களா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? கொஞ்சம் வீட்டில் மஷோரா பண்ணிட்டு வரேன்னு சொன்னாங்களா? கொஞ்சம் பையன்கிட்ட கேட்டுக்கிறேன்னு, சின்ன பிள்ளையா இருக்கிறார், அவர் வளரக்கூடிய பிள்ளையா இருக்காரு, பேசுறாரு, விளையாடுறாரு, அதெல்லாம் பார்க்குறேன், எவ்வளோ மகிழ்ச்சி. நம்ம பிள்ளைகள் விளையாடுவதை பார்க்கிறோம், பேசுவதை பார்க்கிறோம், அவர்களுடைய திறமைகளை பார்த்து பார்த்து நாம் புலகாங்கிதம் அடைகிறோம், ஆனந்தப்படுகிறோம். அந்த பருவத்தில் இருக்கிறார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். பிள்ளைகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டுமா? எதுவுமே சொல்லலை. அல்லாஹ் அல் குர்ஆன்ல பக்ரால சொல்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். நாம் அந்த இப்ராஹிம் இடத்திலே சொன்னோம், கட்டுப்படுங்கள் என்றோம். அடுத்து ஏன் எதுக்குன்னு கேட்காம உடனே நான் கட்டுப்பட்டேன்னு சொன்னார். அவர் வைத்த பேர் தான் முஸ்லீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு வைத்த பேர் தான் முஸ்லீம். சம்மாக்கும், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுக்கு அவர்தான் பெயர் வைத்தார் முஸ்லீம் என்று. எனவே கட்டுப்படுதல் என்பதை கற்றுத்தருகிற இடம் குர்பான். நான் சொன்னேன்ல, சடங்கு சம்பிரதாயம் கிடையாது. இது ஏதோ யாராவது ஒருத்தர் கொடுத்து விட்டு அதை கழிச்சு போற விஷயம் கிடையாது. நம்ம கணக்கு முடிஞ்சிங்க, நம்ம கடமை முடிஞ்சிங்க என்று துண்டை உதறி தள்ளிவிட்டு போகக்கூடிய விஷயம் கிடையாது. இது பெரிய பாடத்தையும் பெரிய பக்குவத்தையும் தரக்கூடிய ஒரு மகத்தான அமல் தான் குர்பான். எனவே இந்த செய்தியை நமக்கு கொடுக்கணும். இந்த குர்பான் அல்லாஹ் சொல்லிட்டான்னா
அல்லாஹ்வுடைய நபி சொல்லிட்டாங்கன்னா ஏன் எதுக்கு எந்த கொஸ்டினும் கிடையாது, எந்த கமெண்ட்ஸும் கிடையாது, உடனே நான் அதை ஏற்றுக்குவேன். ஆனால் இன்னைக்கு மனசு வர்றதில்லையே. அல்லாஹ் ரசூலை பின்னுக்கு தள்ளிவிட்டல்லவா நம்முடைய மன இச்சைக்கும் நம்முடைய ஆசைக்கும் நம்முடைய அந்தஸ்துக்கும் நம்முடைய அந்த சமுதாயத்தில் நமக்குன்னு ஒரு மதிப்பு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் இதுவெல்லாம் உண்மை அல்ல. அல்லாஹ் ரசூலுக்கு நீங்கள் வழிபடுவதும் அவர்களை முன்னிலைப்படுத்துவதும் தான் முக்கியமானது. அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வெற்றிக்கான வழியை வகுத்து தரக்கூடியது என்பதை காட்டுகிற இடமாக இந்த குர்பானி என்கின்ற அமல் இருக்கிறது. இப்படிப்பட்ட மகத்தான விஷயங்களை தாங்கி நிற்கக்கூடிய இந்த குர்பானி என்கின்ற அமலை சிறப்பாக செய்வதற்கு முறைப்படுவோம். முறைப்படுத்தப்பட்ட விதத்திலே செய்வோம். எந்த அசட்டையும் எந்த கோளாறுகளும் ஏற்படாத விதத்திலே நம்முடைய குர்பானி அமலை பாதுகாத்துக் கொள்வோம். நான் ஏன் இந்த வாரமே இதை நான் எடுத்தேன் என்றால், நான் அடுத்த வாரம் பேசணும்னு ஆசை இருந்தாலும் ஒரு வாரம் கேப் இருக்குது. இந்த விஷயங்களை நம்முடைய மக்களுக்கு சொல்லிவிட்டால் இது சார்ந்த ஒரு புரிதலோடு அந்த குர்பானி விஷயத்திலே எல்லாரும் புரிதலோடு தான் இருக்கும். அதில் எந்த குறையும் இல்லை. நிறைய புரிதல் இருக்குது நம்மள்கிட்ட, மாஷா அல்லாஹ். ஆனால் கூடுதலாக நமக்கும் பொறுப்பு இருக்கு அல்லவா, கடமை இருக்குது அல்லவா, அதை சொல்லும் பொழுது உள்வாங்கிக் கொள்வார்கள் என்ற எண்ணத்தில் தான் உங்களுக்கு நாம் இதை வெளிப்படுத்தினோம். வல்ல அல்லாஹ் சிறப்பான சிந்தனையோடு நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தருவானாக. குறிப்பாக இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் மக்பூலாக மபரூராக ஒப்புக்கொள்ளப்பட்ட விதத்திலே அல்லாஹ் அமைத்து தருவானாக. வரக்கூடிய வருடங்களிலே அல்லாஹ் நமக்கும் இந்த ஏழைகளுக்கும் இந்த நசீபை அல்லாஹ் தருவானாக. யார் யாரெல்லாம் ஹாஜிகளுக்கு துணை நின்றார்களோ, ஹாஜிகளுக்கு பக்கபலமாக இருக்கிறார்களோ, எந்தெந்த ரீதியிலே அல்லாஹ் அவர்களுக்கும் பன்மடங்காக அல்லாஹ் தன்னுடைய நன்மையை திருப்பி கொடுப்பானாக. நாம் செய்ய இருக்கக்கூடிய குர்பானி என்கின்ற அமலை லேசாக்குவானாக. அதே போன்று நாம் செய்த பிறகு அந்த அமலை பரிபூர்ணமான முறையிலே அங்கீகரித்து அருள் புரிவானாக. வாழும் காலம் வரை நம்மை பிறருக்கு பயன் கொடுக்கக்கூடிய விதத்திலேயே வைத்திருப்பானாக. நம்மால் பயனில்லை என்கின்ற ஒரு சூழல் வருகிற பொழுது அல்லாஹ் நம்மை அழைத்துக் கொள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான சகோதரர்களே, தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இவ்வருடம் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால்,